ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் இன்றைக்கி என்னென்னா செடியை பற்றி காமிக்கிறேன். எங்களுக்கு மாடி தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், ஜெவந்தியில் எவ்வளோ பூ மொட்டு வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு சாணி உரம் தான் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். அப்புறம் அடுத்து நம்மளுக்கு இந்த பச்சை மிளகு செடியில் ஒயிட் கலரில் பின்னால் பூச்சி வந்துருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு என்ன மருந்து போடலன்னு தெரியவே மாட்டேங்குது. அது லைட்டாக கட் பண்ணி விட்டுருவோம். பச்சை மிளகு நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க, நிறைய இப்போ தான் பூ நிறைய வந்துகிட்டே இருக்குது. அடுத்து இந்த மஞ்சள் நல்லா வருது. நாங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கோம், அறுவடை பண்ணியிருக்கோம். அப்புறமா கோவைக்காய், இது கோவைக்காய் செடி ஆகும். நாங்கள் ஒழுங்கு படத்தை விடையில. இது பாவைக்காய். இது இப்போ நாங்கள் செத்து போயிடும்னு நினச்சோம், அது செத்து போயிடல, நல்லா வருது. அடுத்து தக்காளி செடி. இது இதிலேருந்து பாதியிலேருந்து உடஞ்சி போயிடுச்சு பாருங்கள். அதனால் நாங்கள் ஒட்டி கட்டி வச்சுருக்கோம். பூவெல்லாம் வந்துருக்குது, ஆனால் இன்னும் காய் பிடிக்கலை. அடுத்து பாவைக்காய் கொடியில் பாவைக்காய் கொஞ்சம் 1-2 அங்கங்கே வந்துருக்கு. நிறைய பாவைக்காய் இந்த பழுப்பு கலரில் மஞ்சள் கலர் அடித்து போயிடுது, வேஸ்ட் ஆகுது. அது எதுனாலன்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்திங்களா, இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது. அப்புறம் இங்கேயும் நாங்கள் இங்கே செவத்தோடு படுத்தி விட முடியலை, நாங்கள் செவத்துலையாங்க படுத்தி விட்டுருக்கோம். அடுத்து உருளைக்கிழங்கு பாருங்கள், எனக்கு பொண்ணு கொண்டு வச்சா நல்லா வளர்ந்து வருது. இதில் இன்னும் மண்ணெல்லாம் போட்டு பார்க்கணும். நம்ம அறுவடை பண்ணும்போது உருளைக்கிழங்கு கிடைக்குதான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ, பாவைக்காய் என்ன கிடக்குது. கொத்தா தக்காளியை பாருங்கள், இன்னொரு செடியில் தக்காளி, ஆனால் கொத்தாக காய்க்கல பாருங்கள். ஒரு இதில் 5, இன்னும் இதில் 5 பிடிச்சிருக்கு பாருங்கள். 5 பிடிச்சிருக்கு, இதில் 3. இன்னும் பாருங்கள், இவ்வளோ அழகாக. இதெல்லாம் இன்னும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது நாட்டு தக்காளி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது காய்ச்ச பாவைக்காயில். இது பச்சை கலரு பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் எந்த ஒரு காய், ஒரு சின்ன காயாக இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். அடுத்த ஒரு பச்சை மிளகுல பாருங்கள் காய் பிடிச்சிருக்கு, நிறைய மொட்டெல்லாம் வருது. நேருங்க, எவ்வளோ பெரிய பச்சை மிளகா பாருங்கள். ட்ராகன் ஃப்ரூட்டு பாருங்கள், வளர்ந்து மேலே போயிடுச்சு. அடுத்து இந்த தக்காளி பழத்தை பாருங்கள், எவ்வளோ கொத்தாக கிடக்கு பாருங்கள். இந்த கொத்தாக இருக்குது. இவ்வளோ தாங்க எங்களோட மாடி தோட்டத்தில் உள்ள காய்கறி.